நான் முக்கியமான சில விஷயத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். முக்கியமா இது இன்னொரு செக்ஷன். இந்த மாதிரி செக்ஷன்ல இன்னும் செய்ய வேண்டியது. பிள்ளைகள் படிச்சுட்டு வர நேரத்தில் அவங்கள வற்புறுத்தாதீங்க, நல்ல பாராட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு 10 கொடுத்துறீங்க, 10 சம் 2 தான் சரி, 8 பிள்ளை, அந்த 2 பாராட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவர் 3 சரி எடுப்பார், 4 சரி எடுப்பார், 5 சரி எடுப்பார். ஒரே நாள்ல 10 சரி எடுக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமா உங்க பிள்ளைக்கு 8 hours தூக்கம் கம்பல்சரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரெயின்ல இருக்கிற ஐக்யூ ஏரியா ஆஃப் ஐக்யூ, இந்த ஐக்யூ ஏரியா 8 hour தூங்காட்டி டேமேஜ் ஆகும். இங்க முன்னேற நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், 8 hours தூங்கணும் ஒரு மனுஷன் கம்பல்சரி. ஒரு குழந்தை பிறக்குது 22 hours, 21 hours, 20 hours, 18 hours, இப்படி தூங்கி தூங்கி வந்து ஒரு லிமிட்ல நிற்கும். இந்த இடத்துல ஒரு குழந்தை 8 hours தூங்கணும் படிக்கிற புள்ள. அப்படி இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா ஐக்யூ ஏரியால டிக்ரீஸ் இறங்கு. 1% ஐக்யூ டேமேஜ் ஆகுது. 1% ஐக்யூ டேமேஜ் ஆனா அவருக்கு மெட்ஸ் விளங்காது, குறைஞ்சு போகும். இவர் படிப்பாரு, தூக்கம் இல்லை. ஆனா படிப்புல நாங்க அளக்கிறதுக்கு ஒரு 3 இது இருக்குது. ESR, என்கோடிங், ஸ்டோரிங், ரீகாலிங். இதுதான் படிப்புட சார் என்பது படிப்புட ESR. ESR ரிப்போர்ட் ஒன்று தான் ஒரு கம்பெனி கேட்பாங்க, அதான் படிப்பு. ESR என்ற என்கோடிங், அவருக்கு எவ்வளவு கிரகித்தல். நான் பேசுறேன், இதை நீங்க கேட்பீங்க, கிரகிப்பீங்க. கிரகித்தல் எவ்வளவு? ஸ்டோரிங், கிரகித்தல பதிய வைக்கிறது, அது எவ்வளவு? ரீகாலிங், பதிய வச்சதை வெளியே கக்கிறது. இந்த 3 அவரோட பிரெயின் ஹெல்த்தா இருக்குதா இல்லையா என்பதா எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இதான் ரிப்போர்ட். இப்ப பாருங்க, ESR என்றா முதல்ல என்கோடிங், பிள்ளைக்கு என்கோடிங் நடக்கணும், சொல்றது விளங்கணும். அதுக்கு 8 hours கம்பல்சரி தூங்கணும். பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவுல பஅதல் இஷா அவர்களுக்கு வீணான எதுக்கும் இடமில்லை, தூக்கத்துக்கு போயிடணும். அப்ப அதிகாலையில எழும்பலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிறைய தூக்கத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய முடிச்சிடணும் குயிக்காங்க. அதனால அன்புக்குரியவர்களே, மேக்சிமம் உங்க பிள்ளைய ட்ரை பண்ணுங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடக்குது, மைண்ட் கிளாக். அதாவது 9 மணிக்கு தூங்கினா 5 மணிக்கு எழும்பணும். இதை என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆள்ட 8 hour தூக்கம் முடிகிற நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீரென்று ஒரு ஆள் எழும்பினாருன்னு வைங்க, அவருடைய பாடி கண்டிஷன் அன்னைக்கு அப்செட்டா இருக்கு. திடீர்னு நீங்க தூங்கணும், ஒரு ஆள் கதவை தட்டுறார், பதறி எழும்புறீங்க, 10 மணி வரைக்கும் தலைவலி உங்களுக்கு இருக்கு. அந்த ஆள் எழுப்பாட்டின முறையே சரியில்லை. சில பேர் தடாவி எழுப்பாட்டுங்க, எழும்புங்க, மெல்ல மெல்ல நீங்க கண்ணை விழிச்சு பார்ப்பீங்க, அன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூங்க போக்கல எப்படி தூங்கணுமோ விழிக்க போக்கல அப்படி விழிக்க கூடாது. எப்படி தூங்குறது? கண் முதல்ல தூங்கணும், காது அப்புறம் தூங்கணும், மைண்ட் அப்புறம் தூங்கணும். இதுதான் தூக்கத்துக்குரிய ஸ்டைல். கண்ணை முதல்ல பொத்தணும், தூங்க வைக்கணும். அப்புறம் காது கேட்டுக்கொண்டிருக்கும், மெல்ல மெல்ல காது அப்படியே ஆஃப் ஆகும், அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகும். எலும்ப போக்கல, அதாவது மைண்ட் ஆஃப் ஆகும். நான் சொல்லுவது மைண்ட் வேற ஒரு டிரெக்ஷனுக்கு போயிடும். எலும்ப போக்கல அல்பா, பீட்டா, டெல்டா, டீட்டான்னு சொல்லுவாங்க, அந்த வேவ்ஸ், அதுக்கு பேர். எலும்ப போக்கல முதல்ல மைண்ட், அப்புறம் காது, அப்புறம் கண். முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்தாராண்டா அவருடைய பிரெயின் ஹெல்த்தியா அன்றைக்கு ஒர்க் பண்ணாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்செட்டா இருக்கு. முதல்ல அவருடைய மைண்ட் விழிக்கணும், அவர் கண்ணை திறக்க கூடாது. சந்தோஷமான ஞாபகங்கள் அவருக்கு வரப்போக்கல, காதுல சத்தம் கேட்க போல அப்ப எழும்புவார். நீங்களே 2 நாள் எழும்புவீங்க. ஃப்ரைடே மார்னிங் நீங்க எழும்புறதுக்கும் இந்நாளைக்கு நீங்க எழும்புறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே. அன்றைக்கு நீங்க ஒழுங்கா எழும்பிப்பீங்க, இன்றைக்கு நீங்க தப்பா எழும்புவீங்க. சாப்டர் அங்கதான் இருக்குது. சோ கண்ணு, அதாவது எலும்ப போக்கல மைண்டால ஃபீல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்லி 8 hour சர்க்கிள் முடிய போக்கல அந்த மைண்ட் வருகுது அல்பாக்கு. அப்படி வரப்போக்கல ஆட்டோமேட்டிக்லி அன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் வருது. வரப்போக்கல காது லேசா கேட்க ஆரம்பிக்குது. இப்ப லேசா கண்ணை திறக்கிறீங்க, உங்களோட பாடி பெஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், நல்ல மைண்ட இது பண்ணி கொண்டு நீங்க எழும்பலாம். இப்படி ஒரு புள்ளைய 8 hour சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி எழுப்புங்க. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்றது குயிக்கா விளங்கும். உங்க பிள்ளைக்கு என்னன்னா டீச்சர் சொல்றதே விளங்குது இல்லை, விளங்குது மாமா ஒரு கிழமையில மறக்குது, பிரெயின் ஹெல்த்தி இல்லை. சோ இது முக்கியம்.